ஈரான், அமெரிக்கா யுத்தம் மிக தீவிரமான ஒரு கட்டத்துக்கு போயிருச்சு. ஏறக்குறைய 8 நாடுகள் மீது ஈரான் தாக்குதல தொடுத்துருச்சு. இறுதியாக ஜோர்டான் தான் விட்டு வச்சிருந்தாங்க. ஜோர்டான்லயும் தாக்குதல ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம் இந்த 8 இடங்கள்ல உள்ள அமெரிக்க பேஸ்கள் தான் பிரைம் டார்கெட். இறுதியாக முதல்ல இந்த பக்கம் யுஏஇ, கத்தார் போன்ற பகுதிகளில் தொட்டு முதல்ல பக்ரைன் அடிச்சாங்க. இறுதியா ஜோர்டான்ல உள்ள பேஸை தட்டி தூக்கியிருக்கார்கள். சேத விவகாரம் அப்படிங்கிறது தெரியல. அதே சமயம் இந்த பக்கம் இஸ்ரேலை நோக்கி இப்ப வரையும் 75 மிசைல்கள் தட்டி விடப்பட்டிருக்கு. சில இது அயன்டோமை மீறி இஸ்ரேலுக்குள்ள போய் சம்பவம் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. எவ்வளவு சேத விவகாரம் அப்படிங்கிறது இன்னமும் பெருசா வெளிவரல. இப்ப 8 நாடுகள் பேஸ்லயுமே பெரிய அளவு புகை மண்டலம் வருது. அப்ப ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ரீச் ஆயிருக்கு டார்கெட்டை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயம் கத்தார், யுஏஇ, சவுதி எல்லா நாடுகளும் இப்ப வெளிப்படையா கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. கண்டனம் மட்டும் கிடையாது, கூடவே இவர்கள் நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டேஜஸும் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா இவர்கள் சிட்டிக்கு நடுவுல தான் பண்ண வேண்டியதா இருக்கு. இது மிகப்பெரிய அளவுல எண்ணெய் வளத்தை நம்பி இருக்க நாடுகள் இதுக. அதே போல டூரிசத்தை நோக்கி பெரிய அளவு பம்ப் பண்ணி மைலேஜ் எடுக்கிறக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் இந்த 8 நாடுகளையுமே பதறடைய வைக்குது. ஆனா தப்பிக்க வேற வழியே இல்லை. எப்படி ஈரானை பொறுத்தவரை பின்வாங்க போறது இல்லைங்கிறது இப்போதைக்கு தெளிவாவே தெரிஞ்சு போச்சு. எந்த அளவுக்கு தெரியுது அப்படிங்கிறத 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். முதல்ல ஈரான் தொடர்ந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல பக்ரைன்ல உள்ள பேஸை தாக்குனார்கள். அதுக்கு அடுத்து அப்படியே கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. இன்க்ரீஸ் ஆகி இப்ப ஜோர்டான் வரை வந்துருச்சு. இப்ப அமெரிக்க மிலிட்ரி பேஸ்கள் முழுக்க ஈரானை குறி வச்சு எவ்வளவு பேஸ்களை உருவாக்கி வச்சிருந்தாங்களோ அவ்வளவும் தாக்குதலுக்கு ஆளாகுது. அங்க உள்ள வீரர்களையோ அசட்டையும் காப்பாற்ற வேண்டிய நிலைமைக்கு அமெரிக்காவை இம்மீடியட்டா சேலஞ்ச் பண்ணிட்டார்கள். இந்த பக்கம் இஸ்ரேல ஸ்டார்டிங் அப்படிங்கிறது 25 மிசைல் ஆரம்பிச்சார்கள். அதாவது ஒரு வேவ் அப்படின்னு 25 மிசைலை தட்டி விட்டார்கள். 75 அப்படிங்கிற ஒரு கணிசமான நம்பரை நோக்கி நிறுத்திட்டார்கள். இன்னமும் அதிகமா வரும். காரணம் யுத்த காலங்கள்ல இரவுல தான் ஆக்ரோஷமா தாக்குதல் நடக்க ஆரம்பிக்கும். பெரிய அளவு தாக்குதல் வரும் நேரங்கள்ல இருக்கக்கூடும். அப்படி இரவு அப்படின்னு பார்க்கும்போது செங்கடல் இன்னைக்கு இரவுல இருந்து தூங்காதடா, உண்மையிலே அது செங்கடலா மாறப்போகுது பாரு அப்படின்னு சொல்லி ஹவுதி அறிவிச்சிட்டார்கள். இனி கடல்ல மிதக்கக்கூடிய கப்பல்கள் எல்லாம் ரூட்டை மாத்தணும். அந்த சைடே போகக்கூடாது, எவனாலையும் பாதுகாக்க முடியாது, போனா மாட்டிக்குவார்கள். அந்த ரேஞ்சுக்கு தள்ளி விட்டார்கள். இவ்வளவு தூரம் பத்தி எறியும் போது ஸ்ட்ரைட்டா ஹோமஸை விட்டு வைப்பாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் எதுக்குமே வாய்ப்பு இல்லை. யுத்தம் நிக்கல அப்படின்னா ஒட்டுமொத்தமா ஜோலி முடிஞ்சு ஆயில் மார்க்கெட் டிஸ்டர்ப் ஆகும். டிஸ்டர்ப் ஆகிற வரை நாங்க விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் இறங்கி நிக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா முதல்ல சொன்னோம்ல, 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போன்னு. அதிபர் ட்ரம்ப் சொன்னார் என்ன அப்படின்னா, எல்லாரும் சரண்டர் ஆயிரு, ஈரான் ராணுவம் துப்பாக்கி கீழே போட்டு சரண்டர் ஆயிரு, உனக்கு ஒரே ஆப்ஷன் அதான் அப்படின்னாரு. இப்ப அவரே சொல்லிட்டாரு, ஈரான் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான்டா அப்படின்ட்டாரு. அப்ப ஈரானோட தாக்குதல் அப்படிங்கிறது வீரியமா இருக்கு. இதை தடுக்கிறார்கள், தடுக்க முடியல அப்படிங்கிறத தாண்டி 100ல 5 விழுகும் டார்கெட்டை நோக்கி. சேதாரங்கள் கணிசமா தான் இருக்கும். இந்த 5ம் அமெரிக்க மண்ணில் போய் விழப்போறது கிடையாது. இஸ்ரேல் அடி விழுகும். அதுக்கு அடுத்து இந்த அரபு நாடுகள் 8 நாடுகள், எது பக்ரைன்ல ஆரம்பிச்சு ஜோர்டான் வரையும். என்னையா லிஸ்ட் இதுங்கெல்லாம் கேட்கக்கூடாது, அவர்கள் தாக்குன லிஸ்ட் படி அது முதல்ல, இது கடைசி. இந்த நாடுகள் கணிசமான ஒரு சேதாரத்தை சந்திக்க வேண்டியது வரும். அதாவது ஆப்ஜெக்ட் போய் அவர்களோட அசட்ல பட்டு வெடிக்கிறதுலாம் ரெண்டாவது, அமெரிக்க பேஸ்ல போய் பட்டு வெடிக்கிறது இல்ல நடுவுலயே நியூட்ரலைஸ் ஆகிறது ஏறக்குறைய என்னமோ இவனுங்க நாடு யுத்தத்துல இருக்கிற மாதிரி இப்ப மாறி போச்சு. இல்ல நிறைய குட்டி நாடுகள், அங்க உள்ள டூரிஸ்ட் எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. இதான் சாக்கு. இப்ப நோ ஃப்ளை ஜோன் வேற, எப்படி டேக் ஆஃப் ஆகும் பயணிகள் விமானம் அப்படிங்கலாம் மிகப்பெரிய கேள்விக்குறி. நல்ல ஒரு இடியாப்ப சிக்கல். இடியாப்ப சிக்கல்ல மேற்கொண்டு சிக்கல் மாதிரி பெஞ்சமின் நெத்தன்யாவு இந்த யுத்தம் எப்ப நிக்கும்னு தேதி குறிச்சிருக்காரு. அட போயா, உக்ரைன் யுத்தம் எப்ப நிக்கணும் ஊர்ல உள்ள அம்புட்டு பயிலும் தேதி குறிச்சு அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஜிவ்னு வருஷ கணக்குல தாண்டி. இவர் சொல்றதெல்லாம் நடக்குமா இந்த யுத்தங்கள்லாம் அப்படின்னு கேட்டோம்னா, அவர் கமேனியை அகற்ற வரை யுத்தம் நடக்கும்ட்டார். இதுக்கு நீ பேசாமே இருந்திருக்கலாம்ப்பா. காரணம் இந்த அங்கிட்டு உள்ள அரபு உலகம் பூரா மிரண்டு போயிருப்பாங்க. என்னது கமேனி அகற்ற வரையுமா? ஏலே அவன் 4 ஆளு ரெடி பண்ணிட்டான். யாரு? கமேனி போஸ்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா 4 பேரை தூக்கணும். ஆக மொத்தம் கமேனியோட சேர்த்து 5 பேருக்கு டிக்கெட்டை கழிச்சா மட்டும்தான் கமேனி அரசாங்கத்தை ஆட்டி வைக்க முடியும்.
அப்ப எங்கிட்டு கம்பெனி அரசாங்கத்தை விரட்டுறது, அதுவரை நீ யுத்தம் போடுவ, நாங்க ஆயில் மார்க்கெட்டை பார்க்காம மூடி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் களத்துல குதிப்பார்கள். அந்த இடம் வலுவாச்சுன்னா இந்த யுத்தம் நாட்கள் கணக்குல இழுக்காம முடியறதுக்கு இப்போதைக்கு ஒரு வாய்ப்பு தெரியுது. இதை தாண்டி வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. யுத்தங்கள் தீவிரமா நடக்குது. ஏன்னா அடுத்தடுத்து தலைவர்களே அப்டேட்டை கொடுத்துட்றார்கள். ஒரு பக்கம் ஈரான் சம்பவத்துல கொடுக்குது, இன்னொரு பக்கம் அமெரிக்கா சம்பவத்துல கொடுக்குது, நடுவுற இஸ்ரேல் இந்த யுத்தம் முடியாதுடா இவனுங்களை காலி பண்ற வரை அப்படின்னு அறிவிக்கிறார்கள். இப்படி அறிவிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ட்ரம்ப் கமேனியோட வீட்டை தாக்கிட்டார்கள். காலையில கமேனியோட ஆபீஸை தாக்கினார்கள். என்னமோ அவர் 10 மணிக்கு டிஃபனை கட்டிட்டு ஆபீஸ்ல போய் வேலை பார்க்குற மாதிரி ஆபீஸை தாக்கினார்கள். அதுல அவர் இருக்க போறது இல்ல. இருந்தாலும் பங்கர் இங்க இருந்து எங்கிட்டாச்சும் ஓடி இருப்பாருன்னு வச்சுக்குவோம். இப்ப அவர் வீட்டை தாக்கிட்டார்கள் மத்தியானத்துக்கு மேல. வீட்லயும் அவர் இருக்க போறதில்ல. அவர் சேஃபான பகுதியில் தான் இருப்பாரு. இப்ப கமேனிக்கு ஆபீஸும் இல்லை, வீடும் இல்லை. அவருக்கு இருக்கிறது ஈரான் முழுக்க அவர் ஆபீஸ் தான், ஈரான் முழுக்க அவர் வீடு தான். அபிஷியலா இருக்கக்கூடிய இந்த 2 இடங்களையும் தகர்த்தது மூலியமா அமெரிக்கா ஒன்ன எதிர்பார்க்குது. என்ன அப்படின்னா, இவர்கள் தாக்குதல் ஒரு பக்கம், மக்கள் பூரா தாக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார்கள். ஆனா மக்கள் பூரா அரசாங்கத்தை நோக்கி ஒரு எதிர்த்தாக்குதல் ரேஞ்சுக்கு அங்க களம் இல்லை அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, அங்க சில ஃபுட்டேஜஸும் வருது. எந்த அளவுக்கு உண்மை பொய்யெல்லாம் தெரியாது. இந்த காலகட்டங்கள்ல ஏகப்பட்ட ஃபுட்டேஜஸ் வரும். அதாவது ஈரான் ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் ஒரே ஆட்டம். கமேனியோட பில்டிங்ல இருந்து புகை வரதை பார்த்து ஒரே கொண்டாட்டம், தேங்க்யூ அமெரிக்கா அப்படிலாம் சொல்ற மாதிரி. எந்த அளவு உண்மை பொய்ன்னு நமக்கு தெரியாது. அந்த ஃபுட்டேஜை எதுவும் யாருமே வெரிஃபை பண்ணல. ஒழுங்கான ஏஜென்சிகளும் பண்ணல, இண்டிபெண்டன்ட் ஏஜென்சிகளும் பண்ணல. ஒரு பயிலும் இப்ப பண்ண முடியுமா என்ன? அதே சமயம் தேங்க்யூ அமெரிக்கா சொல்லி ஒரு நாடு உருப்பிட்டதாக வரலாறு இருக்கா அப்படின்னு கேட்டா நமக்கு தெரிஞ்சு இல்ல. இனிமேல் இருக்குமா என்னன்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். யுத்தம் படு தீவிரமா போகுது. தப்பித்தரவை தலைவர்கள் வாயை திறந்தா இன்னமும் தான் தீவிரமான நிலைமைக்கு போகுது. காரணம் ட்ரம்ப் என்ன சொன்னாரு? ஈரான் ராணுவம் துப்பாக்கி போட்டு சரண்டர் ஆயிருந்தாரு. அப்ப ஈரானுக்குள்ள நீ கொடியேத்த போறியா அப்படிங்கிற ஒரு பதட்டம் வருமா என்ன? சரண்டர் ஆகும்னு நினைக்கிறவங்களும் ஆக மாட்டேன். அடுத்த கட்டமா பெஞ்சமின் நெத்தன்யாகு கமேனிய விரட்டாம இல்ல டிக்கெட் கிழிச்சு கொடுக்காம இந்த யுத்தத்தை நாங்க முடிக்க மாட்டோம்னு அறிவிச்சிட்டாரு. அப்ப அங்கேயும் ஜோலி முடிஞ்சுச்சு. இப்ப ஈரானை பொறுத்தவரை சரண்டர் எண்ணமே கிடையாது. அவர்கள் அடுத்தடுத்து எல்லா பேஸ்களையும் தொட்டு ஏறக்குறைய 8 நாடுகளோட பேஸ்களை நோக்கி தங்களோட ஆயுத பலத்தை நிரூபிச்சிட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு நடுவுல ஈரானோட முழு பலமான ப்ராக்சிகள் சொல்லிட்டார்கள். செங்கடல் இன்னைக்கு இரவுல இருந்து செங்கடலாவே இருக்காதுறான்ட்டாங்க. நேரம் குறிச்சு அவனுங்க ஒன்றும் அடிக்க போறது கிடையாது. ஆனால் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல கூட செங்கடல்ல கப்பல் சிக்கினா அடிச்சு விடுவாங்க. செங்கடல் போக்குவரத்து முற்றிலும் நின்றும். அடுத்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமஸ் பக்கம் வந்துருவாங்க. இது மிகப்பெரிய ஒரு யுத்த காலத்துக்கு வழிவகுத்துரும். யுத்தமே நடக்கல அப்படின்னாலே இப்ப எவ்வளவு ஷார்ட் டைம்ல இவர்கள் நிறுத்துறார்களோ, நாட்கள் அதாவது நேர கணக்குல நிறுத்தினா இதோட நஷ்டம் உலகத்துக்கு நாட்கள் கணக்குல இருக்கும். நாட்கள் கணக்குல நிறுத்திட்டாங்க அப்படின்னா வார கணக்குனா மாச கணக்குல போகும். மாச கணக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்ப வருஷ கணக்குக்கு உலகம் தாங்குமா என்னன்னு தெரியல. மேலும் அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது இங்க வந்து நம்ம விரிவா பார்ப்போம். இதுக்கு முன்னால இந்த யுத்தம் ஸ்டார்டிங்ல இருந்து 3 வீடியோக்கள் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க.